ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம சுவையான மீன் வறுவல் எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1 கிலோ அளவு மீன் எடுத்துருக்கிறேன். இது பாறை மீன். இப்போ நம்ம ஒரு ட்ரேயில் 5 டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூளில் நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகா, மல்லி இதெல்லாம் போட்டு தான் அரைச்சிருப்போம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க வேணாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை நல்லா கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கணும். அரைச்ச விழுது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இதை பேஸ்ட் ஆக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்மளால் ஈஸியாக ஃபிஷ் மேலே கோட் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து நம்ம அது மேலே இந்த மசாலாவை தடவிக்கலாம். நல்லா ஈவனாக தடவிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மீன் துண்டுகள் மேலேயும் மசாலாவை தடவி எடுத்து வச்சிடலாம். தடவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம தடவி இருக்கிற மசாலா மீனில் நல்லா செட் ஆகும். நான் இதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். ஸோ 1/2 அன் ஹவர் கழித்து வெளியில் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கணும். மீனில் இருக்க சில்னஸ்லாம் போன பிறகு தான் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கணும். ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இங்கே டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா வேகும். ஸோ 2 பக்கமும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ் இந்த பக்கமும் ஒரு 3 மினிட்ஸ் அந்த பக்கமும் போட்டு திருப்பி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை எடுத்து வச்சுட்டு பொறுமையாக இப்போ நம்ம மீன் துண்டுங்களை எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாம்.
இதே மாதிரி அடுத்து நம்ம மீதம் இருக்கிற மீன் துண்டுகளை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட மீன் வறுவல். பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மீன் வறுவலுக்காக நம்ம ஸ்பெஷலாக எந்த மசாலாவும் அரைக்கலை. நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூளே போட்டு நம்ம அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.